அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர் கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக்கு இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு இப்போ செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், கூடிய சீக்கிரம் இப்போ பிடெக்கு 7% கேட்டகரி இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கு. பிபிஎஸ்சிக்கு 4ஆம் ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் இந்த பிபிஎஸ்சி வேக்கன்சி அண்டு பிடெக் இதெல்லாம் எப்படி இருக்கும், இந்த செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன குழு கிடச்சிருக்கு. அதை பற்றி வீடியோ பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாக ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் லாஸ்ட் இயர், அதாவது 2023-24 பார்க்குறப்ப அது செகண்ட் ரவுண்டில் ஆல்மோஸ்ட் பிபிஎஸ்சி கோர்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 36 சீட்டு, 36லேருந்து 40 அந்த சீட்டு வந்து காலியாக இருந்துச்சு. அது அந்த இன்டர்னல் சீட்டு அலாட்மெண்ட்டு போக இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் 18 சீட்டுக்கிட்ட ஃபில் ஆச்சு லாஸ்ட் இயரு. அப்போ ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு 36லேருந்து 40 அந்த மாதிரி இருந்தது செகண்ட் ரவுண்டுக்கு பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு. பிடெக் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி அது அடுத்து கீழே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அதில் பார்த்தோம்னா வேணால் 40 சீட்டு தான் இவங்களோடலேயே இருக்கிறது. அட்லீஸ்ட் 6-7 சீட்டு அந்த மாதிரி ஒரு வேக்கன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், இந்த மாதிரி இருக்கலாம். லாஸ்ட் இயர் நடந்து வச்சு பேசுகிறப்ப ஒரு பிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 40 சீட்டு இந்த இன்டர்னல் சீட்டு அலாட்மெண்ட்டு ப்ளஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் செகண்ட் ரவுண்டில் இருக்குது. பட் பிடெக் பார்த்தோம்னா நிறையா வரும். அது அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட 5 ரவுண்டு 6 ரவுண்டு அப்படிலாம் நடந்துச்சு கவுன்சிலிங்கு. அந்த மாதிரி போகும்பொழுது அங்கேயும் ஒரு 40 சீட், மொத்தம் 100 சீட்டு பிடெக்கில். 300 சீட் மீன்ஸ் ஃபுட் டெக்னாலஜி 40, டைரி 40 ப்ளஸ் 20 வந்து போல்ட்ரி 100 சீட்டுக்கு. இந்த 100 சீட்லேயும் பார்த்திங்கன்னா 30 சீட்டாவது அந்த அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ 6 ரவுண்டு 7 ரவுண்டு வரைக்கும் போச்சு இருக்குது. அந்த மாதிரி நடக்கும். அதுபோல் தான் இது. அப்போ இவ்வளோ எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி கவுன்சிலிங், டனுவாஸ் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்னல் சீட் அலாட்மெண்ட்டை ஏற்கனவே இந்த காலேஜ் வந்து இந்த காலேஜ் வேண்டாம், வேறு அங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கிடைக்கிறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி வரும்போது தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு கட் ஆஃப் வச்சு இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே ப்ராசஸ் தான் மற்ற இதுலேயும் நடக்கும். இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வேக்கன்சி என்ன சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.